சஞ்சீவி, எப்படி பாக்குறீங்க? டெல்லி அரசியலை மையமாக வைத்து தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்ப திரும்பவும் ஏன்னா 26ல என்ன போக்கு இருந்தது அப்படின்னா பாஜக எதிர்ப்பு தான் பெருசா இருந்தது. 24, 26ல கூட எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன தன்மைன்னு பாக்குறப்ப திரும்பவும் பாஜக எதிர்ப்பு அதை மையமா வச்சுதான் இங்க அரசியல் இனி நகர்ந்துட்டு இருக்கா. இதுல தாவேகாவோட ரோல் என்ன, திமுக என்ன செய்ய போகுதுன்னு தான் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆர்கே சார் சொல்றதுல கண்டினியூ பண்றேன். அவர் சார் சொன்னாரு தமிழ்நாட்டில் பாஜக எதுவும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? சோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 40 சீட்ல 2029ல திமுக ஒரு 10 சீட் ஜெயிச்சாங்கன்னா கூட அந்த 10 சீட் வந்து இந்தியா அலைன்ஸ் பக்கம் போவாது அப்படின்னு நினைப்பாங்க. சோ 30 சீட் தான் இந்தியா அலைன்ஸ் பக்கம் போகுது. கடந்த 3 தேர்தல்களை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சீட்டும் புதுச்சேரி உட்பட 40 சீட்டும் வந்து இந்தியா அலைன்ஸ் பக்கம் மொத்தமா போகுது. ஆனா இப்ப திமுக ஒரு 10 10 சீட் ஒருவேளை வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது நியூட்ரலா இருக்கும். அதாவது ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்ற சீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பிஜு ஜனதா தள் போன்ற பார்ட்டிகள் தேசிய அளவில் எப்படி எந்த பக்கமும் இல்லாம இருக்காங்களோ நியூட்ரலா இருக்கிறது பாஜக நல்லது. அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸா பாஜக பாப்பாங்க. எனக்கு இந்த விஷயத்துல தோணுது. ஒரே ஒரு கேள்வி, எலக்டோரலைஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சஞ்சீவி, நீங்க ரொம்ப முக்கியமான இடத்தை பாத்தீங்க. ஏன்னா பாஜக அப்படி ஒரு சில பிளேயர்ஸ் வச்சாங்க. இப்ப ஒடிசாவில் பார்த்தாங்க, என் கெஜ்ரிவால கூட ஒரு கட்டத்தில் அப்படி பார்த்தாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஏன்னா அதிதீவிர சித்தாந்தமா இல்லாம இருந்தாங்க. அவங்க எப்படி வேணாலும் பிளே பண்ணிப்பாங்க அப்படின்னு. சந்திரபாபு நாயுடு கூட அப்படி அவருக்கு வளர்ச்சி மட்டும் போதுங்க, பெருசா கொள்கை அப்படின்னு. ஆனா கொள்கை எதிரின்னு பாக்குறது திமுகவை தான். இவ்வளவு காலம் அப்படிதான் பார்த்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு நேர் எதிரி, கொள்கை எதிரின்னா சனாதனத்துக்கு எதிரி அப்படின்லாம் பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் பேசிட்டு இப்ப திமுக கையில ஒரு 15 சீட் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு பாஜக வந்துருமா? இல்ல கண்டிப்பா இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா எலக்டோரலா வந்து இந்த அலைன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2029ல எனக்கு தெரிஞ்சு என்னோட ரீடிங் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஆனா ஜுபேர் சார் சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ரெண்டு பேருக்கு காமன் எனிமி இப்ப காங்கிரஸ். இப்போ அதனால காங்கிரஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அப்போசிஷன் ஸ்பிட்டே இருக்கணும். பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போசிஷன் ஸ்பிட்டே இருக்கணும். நீங்க பாராளுமன்றம் இந்த செஷன் தொடங்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா நீங்க திமுக ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி இஷ்யூ மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பச்சை துண்டு போட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் மற்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட் விவகாரம் தொடர்பாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அப்போசிஷன் ஸ்பிட் இருந்தது. இது பாஜக ஒரு நல்ல செய்தி. நீங்க நினைச்சு பாருங்களேன், ராகுல் காந்தி அவர்கள் 2வது நாள் அந்த போராட்டம் நடக்கக்கூடிய 2வது நாள் மாலை வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி வாசல போராட்டம் பண்றாரு. திமுக இந்த நேரம் அலையன்ஸ் இருந்திருந்தாங்கன்னா திமுக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்பிக்கள் இடத்துல போய் போராட்டம் பண்ணிருப்பாங்க. அவங்க பாஜக எதிர்ப்பை காட்டுறதுக்கு, காங்கிரஸோட நாங்க இருக்கும் காட்டுறதுக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்போசிஷன் ஸ்பிட்டே இருக்கு, வீக்கே இருக்கு. இன்னொன்னு இந்த டீலிமிடேஷன் விவகாரத்திலே பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இந்தியா அலைன்ஸ் பார்ட்டிஸே பாத்தீங்கன்னா ஸ்டான்ஸ் டிஃபரெண்டா இருக்கு. எல்லாருமே வந்து ஃபேர் டீலிமிடேஷன் ஒரு குறிக்கோள் இருக்காங்க. எல்லாருமே வந்து நோ டீலிமிடேஷன் காங்கிரஸ் சொன்னாலும் நீங்க சமாஜ்வாடி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாருன்னா அவரு டைரக்டா எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர் யூபியை சேர்ந்தவர், யூபி அங்க கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து இல்ல எங்களுக்கு டீலிமிடேஷன் வேணாம்னு டைரக்டா சொல்ல முடியாது. அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா நீங்க 2027ல நீங்க பாப்புலேஷன் சென்சஸ் பண்ணுங்க, அது கூட சேர்த்து காஸ்ட் சென்சஸ் பண்ணுங்க. நீங்க சீட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கொடுங்கன்னு கேக்குறாங்க சமாஜ்வாடி பார்ட்டி சைடுல இருந்து. சோ எதிர்ப்புக்கூடிய ஸ்டாண்ட் பாயிண்ட் டிஃபரெண்டா இருக்கு. நீங்க ஜேஎம்எம் பாத்தீங்கன்னா ஜேஎம்எம் அதான் கேக்குறாங்க, நீங்க பண்ணுங்க வேணாம்னு சொல்லல. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஜார்க்கண்ட் வந்து நிறைய ட்ரைபல் ஏரியாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவங்க ஜேஎம் வந்து ட்ரைபல் பார்ட்டி. சோ அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா நீங்க இந்த காஸ்ட் சென்சஸ் ஒழுங்கா பண்ணுங்க, பாப்புலேஷன் சென்சஸ் இந்த காஸ்ட் எனிமிரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீலிமிடேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல விஷயங்கள் இன்னும் இருக்கு. நீங்க அசாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசாம்ல டீலிமிடேஷன் பண்ணாங்க. அசாம் அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடி அங்க எப்படி பிஜேபி பண்ணாங்க, அப்படி எலெக்ஷன் கமிஷன் மூலமா பண்ணாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்காங்களோ அந்த கான்ஸ்டிட்யூன்சி தனியா பிரிச்சுட்டாங்க. சோ 23 கான்ஸ்டிட்யூன்சில பிஜேபி போட்டியை போட தேவையில்லை. ஏன்னா அது வந்து காங்கிரஸுக்கும் மற்ற இஸ்லாமிய கட்சிகள் ஏஐடிஎஃப் போன்ற மற்ற கட்சிகள் கொடுக்கப்பட்ட கான்ஸ்டிட்யூன்சி. சோ கான்ஸ்டிட்யூன்சி பாஜகவுக்கு ஏத்த மாதிரி அமைச்சு நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய விவாத பொருளா இருந்தது. ஏன்னா தொகுதி மறுவரை செய்யறப்ப அது பாஜக அட்வான்டேஜா எடுத்துக்குதா அப்படின்ற பெருசா அதெல்லாம் விவாத பொருளாச்சு. இப்ப நம்ம தமிழக அரசியல் வைக்கிறப்ப நீங்க சொல்றீங்க திமுக ஒரு 15 எம்பிக்கள் இருந்தா கூட அது தங்களுக்கு நலன்னு பாஜக நினைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை காங்கிரஸோடு திமுக இருந்திருந்தா இந்த கரப்பான் ஜனதா கட்சி போராட்டத்துக்கு வேற ஒரு தன்மை கிடைச்சிருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க. இப்ப பிரியன் சொன்ன ஒரு இடம் தாவேகா வெளிப்படையாக இன்னும் வரல, ஒரு அரசா சில தீர்மானம். ஏன் தாவேகாவை பாஜக எப்படி பாக்குறாங்க?
இல்ல அது டிவிக்கோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க முதலமைச்சர் போய் பிரதமர் பார்க்கும்பொழுது ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, சிஎம்ஓ டிஏபிஆர் இருந்து அறிக்கை கொடுக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வலியுறுத்துறேன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தல, வேண்டுகோள் வைத்தார் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க டஃபா போவேன்னு பாக்குறாங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வலியுறுத்தினார் அப்படின்ற வார்த்தை வந்தது. இப்ப ரீசெண்டா கூட முதலமைச்சர் பேசும்போது கூட அந்த காவேரி விவகாரத்திலையும் வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்க ஸ்டான்ஸை மாத்திருக்காங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இது, அப்படிதான் தோணுது. ஏன்னா உடனே நம்ம பாஜக எதிர்ப்புன்ற ஒரு இதுல போலாம கொஞ்சம் கொஞ்சம் போகலாம். 2029 டைம் இருக்கு இன்னும் இல்லையா? அதனால மெதுவா நம்ம ஸ்டாண்ட்ஸை மாத்தலாம். ஒரு 2028க்கு அப்புறம் நம்ம அக்ரெசிவா பிஜேபிக்கு எதிராக போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் கூட, ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம். இல்ல ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டிவிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கீங்களா கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ் பத்தி நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கிட்ட எம்பிசி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எம்பிசி கூட்டம் கூட்டுறாங்க அவங்க. அப்ப அத அவங்க என்ன ஸ்டான்ஸ்? அது இந்தியா அலையன்ஸ்ல இருக்கீங்களா மியூச்சுவலா சஞ்சீவ் நீங்க சொல்ற பாயிண்ட் தான். இந்தியா கூட்டணியில வந்து அவங்களுக்கு எம்பிக்கள் இல்ல அப்படின்னு அவங்க கூட்டின கூட்டத்துல எம்பிக்கள் இல்லாத கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா தாவேகாவுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, காங்கிரஸ்காரர்களே கொடுக்குறாங்க. இல்லங்க அவங்களுக்கு எம்பிக்கள் இல்ல, அதனால நாங்க கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவேகாவுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றீங்களா? பாஜக எதிர்ப்பை 28ல தீவிரப்படுத்திக்கலாம் அப்படின்றது தானா? இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க ஹோல் பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. அவங்க மேல வழக்குகள் இருக்கு, அந்த கரூர் சிபிஐ வழக்குகள் போன்ற வழக்குகள் இருக்கு. ஆனா அதற்கு வந்து இப்போ இப்படி சூழல்ல பயப்படுவாங்களா, அல்லது தேசிய அளவில் இன்னும் சூழல் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பிஜேபிக்கு சாதகமா இருக்கு. நாளை ஒருவேளை கூட்டணி இந்தியா அலையன்ஸ்ல கூட்டணி சேர்ந்து பல கட்சிகள் வந்து ஒரு சூழல் மாறுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்க்கலாம். ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாற்றத்துக்கான சூழல் ஏற்பட்டா நம்ம அது வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணலாம். ஒரேடியா ஒரு டிஎம்கேயோட ஸ்டான்ஸ் எடுத்துறாங்க. ஏற்கனவே இப்போ அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, டிஎம்கே பண்றதுல அவங்க பண்றாங்க, ஆன்டி யூனிட் ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க, இப்போ டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஒருவேளை ஸ்ட்ராங்கான ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ் தான் மீண்டும் அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி டைம் இருக்கு, 3 வருஷம் கொஞ்சமா மாத்துவோம். எப்படி போகுதுன்னு பேசலாம். சஞ்சீவ் ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். பிரியன், இதுல பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேச வேண்டிய விஷயம்ன்றது, ஒருவேளை திமுக அதிதீவிர பாஜக எதிர்ப்பிலேயே கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா, சஞ்சீவ் சொன்ன மாதிரி சூழல் மாறுகிற போது திமுக தாவேகாட்ட போன கூட்டணி கட்சிகள் கூட திரும்ப இவங்களுக்கு வரதற்கான ஒரு ஸ்பேஸும் இருக்கு.